சிதம்பரம் தொகுதியில வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் தான் ஜெயிக்க போறேன். அடுத்த சிஎம் நான் தான் நிக்க போறேன். மக்களோட வாக்குறுதி எனக்கு இருக்கு. ஆ, நீங்க இப்ப கேண்டிடேட்டா நிக்கிறீங்களா? இப்பதான் நான் வேட்புமனு தாக்கல் பண்ண போறேன். சுழற்சியா நிக்க போறேன். மக்களோட வாக்குறுதி எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு ஓட்டு போட்டா மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். உங்களது சின்னம் என்ன சின்னத்துல நிக்கிறீங்க? மொபைலோட சின்னம். மொபைல் சின்னம். மொபைல் சின்னம். சரி, இப்போ மக்களுக்காக என்ன வாக்குறுதிலாம் நீங்க கொடுக்க போறீங்க? இனிமே இல்லைங்க. நீங்க குழந்தைய மட்டும் பெத்து கொடுங்க. மித்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஒரு வீட்டுக்கு ஒரு காரு, ஆட்டோ, பசங்க படிக்கிறதுக்கு ஆட்டோ, 1ஆவதுல இருந்து 12 வரைக்கும் சனி ஞாயிறு முட்டையோட சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே இருக்கு. நீங்க இப்போ பேசும்போது சொன்னீங்க, அடுத்த சிஎம் நான் தான் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சிஎம் எலக்ஷன் நடக்குதா? இல்ல பிஎம் எலக்ஷன் நடக்குதா? அதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் நான் இந்திய குடிமகன். ஆதார் கார்டு, ஓட்டு ஐடி எல்லாமே இருக்கு. பாக்குறீங்களா? இந்திய குடிமகன் நானு. இல்லங்க, நான் அத கேட்கல. இப்ப சிஎம் எலக்ஷன் நடக்குதா? இல்ல பிஎம் எலக்ஷன் நடக்குதா? அதுதான் நான் கேட்கிறேன். ஏன்னா நீங்க அடுத்த சிஎம் நான் தான் அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்காக. அதெல்லாம் ஏன் உங்களுக்கு? சிஎம் எலெக்ஷன் தான் இருந்தா பிஎம் எலெக்ஷன் தான் உங்களுக்கு என்ன அது? சரிங்க, ஒரு பேசிக்கான ஆதரவு எனக்கு இருக்குங்க. சரிங்க, ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி கேக்குறேன். மொத்தம் எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்கு? அதெல்லாம் ஏன் உங்களுக்கு? அதெல்லாம் ஏன் உங்களுக்குன்னு கேக்குறேன். 49 இருக்கு. இப்ப என்ன பண்ண போறீங்க? 49 கன்ஃபார்மா? மக்களே பேசுறீங்கல்ல. இருக்கு. ஒரே நிமிஷம். மக்களே பாத்துக்கோங்க, இவர் இந்த வாட்டி சிஎம் கேண்டிடேட்டா நிக்க போறாராம். எத்தனை தொகுதி இருக்கு, சட்டமன்ற தொகுதி எத்தனை இருக்குன்னு கேட்டா 40, 49 அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க இவரு அரசியல்ல எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காருன்ட்டு. சரி, அவரோட தேர்தல் வாக்குறுதி வேற என்னென்னலாம் திட்டம் வச்சிருக்காரு அப்படின்னு கேட்போம். சரிங்க, நீங்க இப்போ சிஎம் ஆகணும்னு சொன்னீங்க. அப்படி நீங்க சிஎம் ஆனா என்னெல்லாம் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கு உங்களுக்கு? ஏங்க, மக்களோட ஆதரவு நம்மளுக்கு இருக்கு. எனக்கு பேச டென்ஷன் படுத்த வைக்கிறீங்க. அப்படியே டென்ஷன் படுத்த வைக்கிறீங்க. நீங்க குழந்தைய மட்டும் பெத்து கொடுங்க. மித்த எல்லாத்தையும் நான் பாக்குறேன்றேன்ல நானு. ஒரு வீட்டுக்கு ஒரு காரு, 2 ஆட்டோ, பசங்க படிக்கிறது ஆட்டோ, எல்கேஜில இருந்து யூகேஜில இருந்து 12 படிக்கிற வரைக்கும் கறி, மீன், முட்டை எல்லாமே இருக்கு. புரியுதா? வெளி மாநிலத்துல இருந்து பழைக்க வந்திருக்கா? நீங்க எவ்வளவு சட்டம் பேசுறீங்க? சரிங்க, இப்போ பெண்களுக்கு இலவச பேருந்து விட்டுருக்காங்க. நீங்க ஆண்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆண்களுக்கா? விழுப்புரம் தொகுதியில ஜாதி பிரச்சனை கொஞ்சம் இருக்கு. இப்ப நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? சாதி பிரச்சனை ஒழியறதுக்கு லவ் மேரேஜ் பண்ணுங்க. அரேஞ்ச் மேரேஜ் இனிமே கிடையாது. இனிமே லவ் மேரேஜ் பண்ணி ஒற்றுமையா வாழுங்க. அவ்வளவுதான். அதுதான் நீங்க பண்ண போறீங்க. ஆமா. ஓகே சார். இந்த வாட்டி நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொன்னீங்க. நீங்க இந்த வாட்டி வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். உங்களை கூடிய சீக்கிரம் எம்பியா பாப்பேன்னு நினைக்கிறேன். என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். சொல்லுங்க. நான் ஒன்னும் எலெக்ஷன்லாம் நிக்கல. சரி. எவனுக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்ல. இதே மாதிரிதான் நிறைய பேரு மக்களை ஏமாத்தி நான் ஜெயிக்கிறேன்னு ஜெயிச்சுட்டு போயிடுறான். அது மாதிரிதான் வாக்குறுதி கொடுத்து நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அதுக்காக தான் இப்படி ஆபாசப்பட்டு நான் பேசினேன். நான் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. தப்பா நினைச்சிருந்தா மன்னிச்சுங்க. அவ்வளவுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.